எல்லாத்துக்கும் சோஸ்திரம். பிரைஸ் தி லார்ட். வெல்கம் பேக் டு கடைசி காலம், த லாஸ்ட் ட்ரம்பட் யூடியூப் சேனல். என் பேர் பீட்டர். என்னடா எப்போ பார்த்தாலும் கடைசி காலம் பற்றி பேசிக்கிட்டு இருப்பாரு, இன்னைக்கு திடீர்னு இது பற்றி பேசுகிறாருன்னு சில பேர் யோசிக்கலாம். இந்த கேள்வி வந்து ரொம்ப நாளாக என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு, இது பேசணும்னு. ஸோ இந்த டைம் கிடச்சிச்சு. ஸோ நம்ம இதை பற்றி பேசுவோம். ஓகே. ஸோ இந்த நற்கருணை, த பாடி அண்ட் த பிளட் ஆஃப் கிரைஸ்ட், இது வந்து முக்கியமான ஒரு பந்தி. அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையாத முன்னுக்கு, சிலுவையில் அடிக்காத முன்னுக்கு அந்த ராத்திரி அவர் வந்து தன்னோட சீடர்கள் கூட 12 பேர் கூட இந்த பந்தியை அவர் செஞ்சார். ஓகே. த லார்ட்ஸ் சப்பர், பைபிள் சப்பர்னா இங்கிலீஷ் அர்த்தத்தில் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ராத்திரி தூங்காத முன்னுக்கு வந்து சப்பர் சாப்பிடுவாங்க. அதுதான் பைபிளில் போட்டிருக்கு, இந்த லாஸ்ட் சப்பர். சப்பர்னா இந்த தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்ற உணவு. ஓகே, இது ஃபர்ஸ்ட். ஸோ த லார்ட் சப்பர் வந்து பைபிளில் நம்ம வந்து இது முக்கியமான ஒரு பந்தி. நம்ம பைபிளில் படிக்கும் போது முக்கியமான, ஏன்னா ஆண்டவர் அந்த டைமில் தான் உடன்படிக்கை நம்ம கூட செய்கிறாரு. சீடர்கள் கூட, நம்ம கூட, உலகத்து கூட ஒரு கவர்னன்ட், ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஸோ இது வந்து 1 கொரிந்தியன் 11வது அதிகாரம் 24 நம்ம படிச்சுக்கிட்டு வரும்போது அப்போஸ்தலராகிய பவுல் இதை பற்றி எழுதியிருப்பார். ஓகே, அதை பற்றி நம்ம பேசுவோம். அதில் வந்து ஒரு வார்த்தை இருக்குது. என்னன்னா, தகுதி இல்லாதவங்க இது சாப்பிடக்கூடாது, அப்படி மீறி சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து நோய் வரும், மரணம் அடைவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கு. அதனாலவே வந்து அது நிறைய வாட்டி மிஸ்இன்டர்பிரேட், அதாவது ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஓகே, ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரியான புரிதல் கிடைக்கும் அதுலேருந்து. ஓகே, நானும் ரொம்ப வருஷம் வந்து அந்த புரிதலில் தான் இருந்தேன். ஓகே, நம்ம பாவம் செஞ்சிட்டோமே, நம்ம சாப்பிடக்கூடாது, நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எத்தனையோ வாட்டி நானும் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். எத்தனையோ வாட்டி பாஸ்டர் வந்து இந்த நற்கருணை, இதுக்கு முன்னாடி இருந்த சபையில் நான் வந்து வளர்ந்த காலத்தில் பாஸ்டர் வந்து எடுத்துகிட்டு வரும்போது நான் பின்னாடி ஓடிடுவேன், இல்லைன்னா பாத்ரூமுக்கு ஓடிடுவேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோட காலகட்டமும் இருந்துச்சு, என்னோட பயணத்துலையும் அதுவும் ஒன்று. ஸோ உண்மையாகவே அதோட அர்த்தம் அதுதானே. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பந்தி, இயேசு கிறிஸ்துவோட திருவிருந்து. அது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுறது நல்லதா அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துச்சு. படிக்க ஆரம்பித்தேன், நிறையா ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய தேட ஆரம்பித்தேன். ஸோ ரொம்ப நாளாக இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசுவோம். ஓகே, உங்களுக்கு புரியணும், பைபிள் எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சாதான் இதை பற்றி நம்ம பேச முடியும். நான் ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு விஷயம் நம்ம படிக்கும் போது வேதத்தில் எந்த பக்கம் நம்ம படித்தாலும் நம்ம வந்து அந்த கான்டெக்ஸ், ஓகே, அந்த கான்டெக்ஸ் நம்ம படிக்கணும். அங்கே என்ன நடக்குது, யார் பேசுகிறா, யாருக்காக பேசுகிறா, அவங்களோட ஆடியன்ஸ், கேட்குறவங்க யார். ஏன்னா எல்லா வசனமும் எல்லாத்துக்குமானது இல்லை. ஓகே, இது நம்ம புரியணும். நம்மளுக்கு வந்து அந்த கான்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில வார்த்தைகள் வந்து சில வார்னிங் வந்து ஆண்டவர் வந்து மக்களுக்கு சொல்லுவாங்க, யூதர்கிட்ட சொல்லுவார், சில வந்து பரிசேயர்கள்கிட்ட சொல்லுவார், சில வந்து இந்த சபையை நடத்துகிறவங்க, போதகர், அந்த டைமில் அவங்களுக்கு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ வந்து மோசே கதை பார்த்தீங்கன்னா, மோசே வந்து அவர் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து யூதர் மக்களுக்கு, உலகத்துக்கு இல்லை, யூதர் மக்களுக்கு. அது நம்ம தெளிவாக நம்மளுக்கு அது வந்து we need to accept, இதுதான் அதோட கதைன்னு, இதுதான் அதோட உண்மையான மீனிங்னு நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணணும். சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க. ஓகே, தன்னை தானே நினச்சிக்கிறாங்க. அதுதான் இப்போ மோசே வந்து இஸ்ரேல் மக்கள்கிட்ட, அதாவது மோசே வந்து யூதர் மக்கள்கிட்ட பேசுகிற வார்த்தைகள் நம்மக்கிட்ட தான் பேசுகிறாருன்னு நிறைய பேர் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு பிரிக்க தெரியணும், யார் பேசுகிறா, யாருக்காக பேசுகிறாங்க, யார் அதோட ஆடியன்ஸ் யார்,
ஓகே, ஏன்னா நம்ம வெவ்வேறு கலாச்சாரம், வெவ்வேறு நாட்டில் வாழ்கிறோம். ஸோ அந்த வசனம் வந்து மேக் சென்ஸ் பண்ணணும்னா நம்ம அந்த யார் எழுதுனாங்க அவங்களோட மைண்ட் செட்குள்ளே நம்ம போகணும். ஓகே, அவரோட கண்ணால் தான் நம்ம அந்த பைபிளை படிக்கணும். ஓகே, இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அதனால வந்து நம்ம அப்போஸ்தலராகிய இருக்க பவுல் கொரிந்தியனுக்கு 1 கொரிந்தியன் எழுதியிருக்குன்னா அப்படின்னா கொரிந்தியன் பட்டணத்தில், ஐ மீன் கொரிந்தியன் தேசத்துக்கு அவர் இந்த லெட்டர் எழுதுறாரு. ஓகே, விளங்கிக்கணும். அவர் வந்து கொரிந்தியனுக்கு அந்த டைம்ல அவங்களோட சபை, அவங்களோட சர்ச் எப்படி இருக்குன்னு இவர் இங்கேருந்து எழுதுறாரு. நம்மளோட வேலை என்னன்னா அதுலேருந்து என்ன பாயிண்ட் நம்ம எடுத்துக்க முடியும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தான் நம்ம பார்க்கணும். எல்லாமே நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது நம்மளுக்காக நம்மளை குறித்து அங்கே எழுதலை. இது விளங்கிக்கணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்கள் வந்து பைபிள் அப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். ஓகே, அப்போ தான் நம்மளுக்கு விளங்கும். சில கதைகள் வந்து சில லெட்டர் வந்து அவரை வந்து எழுதின அப்போஸ்தலர் பவுலோட அப்படி தான் நம்ம விளங்கிக்கணும். ஃபர்ஸ்ட்டு யாருக்கு எழுதுறாரு? கொரிந்தியன் தேசத்துக்கு. ஸோ இது வந்து நம்ம பாஸ் பண்ணிடுவோம். ரெண்டாவது, ஆரம்ப சபையில் ஓகே இந்த திருவிருந்து பற்றி உங்களுக்கு தெரியும். ஓகே, சர்ச்சில் வந்து பிரெட் அண்ட் வைன் கொடுப்பாங்க. ஓகே, ஆண்டோட ரத்தமும் சரீரமும் வந்து நம்மளுக்கு வந்து சர்ச்சில் வந்து கொடுப்பாங்க. பட் ஆதி சபையில், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் இந்த சர்ச்செல்லாம் உருவாகும் போது அந்த டைமில் உள்ள கதைகள், அந்த டைமில் என்ன நடந்திருக்கு, ஓகே, நம்ம அது வந்து விளங்கிக்கணும். கொரிந்தியன் தேசத்தில் ஆரம்ப காலத்தில் அவங்க வந்து மீட்டிங் பண்ணுவாங்க. ஓகே, மீட்டிங் பண்ணும்போது அவங்களோட மீட்டிங் வந்து எப்பயுமே வந்து இந்த சபையில், சர்ச்சில் அந்த மாதிரி இருக்காது. வீட்டு கூட்டம் தான் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கட்டடம் இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு தனியாக மீட்டிங் ஏரியா இல்லை. ஸோ வீடு வீடாக தான் அவங்க வந்து கூடுதல் பண்ணுவாங்க. ஓகே, ஹவுஸ் சர்வீஸ். ஓகே, அந்த டைமில் இப்போ வந்து நம்ம சர்ச்சுக்கு போகிறதே வந்து பாட்டு பாடுறதுக்கு பிரசங்கத்தை கேட்குறது. ஓகே, இந்த நற்கருணை வந்து அ பார்ட் ஆஃப் சர்வீஸ்ன்னு நம்ம இப்போ உள்ள கலாச்சாரம் அப்படி தான் இருக்குது. என்னன்னா இந்த நற்கருணை வந்து சர்ச்சுக்குள்ள ஒரு சின்னோண்டு ஒரு பார்ட், பாடல்கள், இந்த பிரசங்கம், இந்த நற்கருணை இது வந்து ஒரு கோர்வையாக தான் போகும் எல்லா சபையிலையும், எல்லா சர்ச்சிலையும். பட் ஆதி சபையில் இந்த நற்கருணை தான் முக்கியமான சர்வீஸாக இருந்துச்சு. அது நம்ம எங்கே படிக்கிறோன்னா Acts chapter 2 verse 42. அதை நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். They spent their time in learning from the apostles, taking part in the fellowship and sharing in the fellowship meal and the prayers. ஸோ அவங்களோட ஃபெலோஷிப் மீல்ஸ், ஓகே, அதுதான் வந்து இந்த லார்ட்ஸ் சப்பர். ஸோ அவங்க வந்து அப்போஸ்தலர்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் ஆதி சபா அப்படி தான் வளர்ந்துச்சு. ஓகே, இந்த நற்கருணை வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி, ஆஃப் த சர்வீஸ். ஓகே, இம்பார்ட்டன்ட். இதுக்காகவே அவங்க ஒன்று கூடுவாங்க, நற்கருணை செய்கிறதுக்காகவே ஒன்று கூடுவாங்க. ஓகே, நம்ம அப்படி இல்லை, நம்ம பிரசங்கத்தை கேட்க தான் ஒன்று கூடுறோம். ஆனால் அவங்க வந்து பிரசங்கம் இருக்கணும், ஆனால் முக்கியமான இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து அந்த நற்கருணை, அந்த லார்ட்ஸ் சப்பரை அவங்க செய்யறதுக்காக, இதுக்காக தான் அவங்க ஒன்றா கூடுவாங்க. ஓகே, இது விளங்கிக்கணும். அடுத்தது, இப்போ நடக்கிற மாதிரி அப்போ நடக்குது. அப்போ உள்ள லார்ட்ஸ் சப்பர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் அவங்க வீட்டிலேருந்து உணவுகள் எடுத்துகிட்டு வருவாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ நம்ம வந்து பொட்லாக்குன்னு சொல்கிறோம், பொட்லாக். ஓகே, ஒருத்தர் வந்து அவங்க வீட்டில் சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த காலத்தில் ஆதி சபை அப்படி தான் வளர்ந்துச்சு. எப்படின்னா ஒருத்தர் அவங்க வீட்டிலேருந்து ஒன்றா தனித்தனியாக உணவு எடுத்துகிட்டு வந்து ஒரே இடத்துல வச்சு எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நற்கருணை எடுப்பாங்க. ஸோ அவங்க சாப்பிட்டு தான் நற்கருணை எடுப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ணுறது இல்லையே. நம்ம எங்கள் சர்ச்சில் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி தானே பொட்லாக் செய்கிறோம், சாப்பாடு உணவு எடுத்துக்கிறோம். சில சபைகள் வந்து வாரம் செய்கிறாங்க. பட் வாரம் செய்யும் போது கூட நற்கருணை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பாடு.
பட் ஆதி சபை வந்து அப்படிதான் வளர்ந்துச்சு. சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நறுக்கறன்னு எடுப்பாங்க. ஐ மீன் பைபிள் பிரகாரம் இது வந்து ரைட்டான வேயா அப்படியே நம்ம யோசிக்கலாம். உண்மையாகவே அவங்க சாப்பிட்டு தான் இது நறுக்கறனை எடுத்தாங்களா? ஏன்னா த லார்ட்ஸ் சப்பர்னா அது சாப்பிட்டு எடுத்தாங்க. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் இது வந்து செஞ்சாரு. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவரும் அப்படிதான் பண்ணாரா? அது வந்து நம்ம வேதத்துல படிப்போம். மத்தேயு 26வது அதிகாரம் 26ல நம்ம வாசிக்கும் போது, நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், நீங்க தமிழ்ல வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல வாசிச்சு பாருங்க. மத்தேயு 26வது அதிகாரம் 26வது வசனம். While they were eating, Jesus took a piece of bread, gave a prayer of thanks, broke it and gave it to his disciples. Take it and eat it, he said. This is my body. அதுக்கு கொஞ்சம் ரிவர்ஸ் பின்னாடி போங்க. 26ல while they were eating, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே அப்பதான் ஆண்டவர் அந்த பிரெட் எடுக்கிறாருன்னு வேதத்துல போட்டிருக்கு. மார்க் என்ன சொல்றாரு பார்ப்போம். மார்க் 14வது அதிகாரம் 22வது வசனத்துல, மார்க் 14:22ல while they were eating, Jesus took a piece of bread, gave a prayer of thanks, broke it and gave it to his disciples. Take it, he said, this is my body. அதுலயும் நம்ம 22ல படிக்கும்போது while they were eating, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது, ஓகே, அப்பதான் ஆண்டவர் பிரெட் எடுக்கிறாருன்னு அங்க போட்டிருக்கு. லூக்கா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். லூக்கா 22வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, Jesus sent off Peter and John with this instruction, go and get the Passover meal ready for us to eat. ஓகே, அதுல வந்து இயேசு கிறிஸ்து வந்து பீட்டர்கிட்டையும் ஜானுக்கிட்டையும் என்ன சொல்றாருன்னா, போயிட்டு பாஸ் ஓவர் மீல் பாஸ் ஓவர் சாப்பாடை ரெடி பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அப்படின்னா சாப்பாடு அங்கே இருக்கு. ஓகே, ஸோ சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. ஜான் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஜான் 13வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஜீசஸ் அண்ட் ஹிஸ் டிசைபிள்ஸ் were at the supper. ஓகே, அந்த சப்பர் விருந்தில் அவங்க இருந்தாங்க. ஸோ இந்த 4 காஸ்பலில், மத்தேயு, மார்க், லூக் அண்ட் ஜான், இந்த 4 காஸ்பல்லையும் நம்ம என்ன பேட்டர்ன் பார்க்குறோன்னா, இயேசு கிறிஸ்து சப்பரில் இருந்திருக்கிறார், அதுக்கப்புறம் தான் இந்த பிரெட்டை எடுத்திருக்கிறார். அப்படின்னா அவங்க எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பாஸ் ஓவர் மீல் வந்து எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்துதான் அந்த டைமில் தான் ஆண்டவர் பிரெட்டை எடுக்கிறார். ஸோ தட் மீன்ஸ் சாப்பாடு இருந்திருக்கு. ஸோ ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா, ஏன்னா கொரிந்தியன்லையும் அதே மாதிரி தான் செஞ்சாங்க. பொட்லாக் மாதிரி வீடு வீடாக எடுத்துகிட்டு வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த லார்ட்ஸ் சப்பரை வந்து ஐ மீன் அந்த பிரெட் அண்ட் வைன் அவங்க எடுப்பாங்க. ஓகே, ஸோ இது நம்மளுக்கு விளங்கணும், இது நம்மளுக்கு புரியணும், நம்மளுக்கு இந்த பிக்சர் வரணும். இப்போ நம்ம செய்கிறது போல் அவங்க அங்கே செய்யலை, அதை நம்ம விளங்கிக்கணும். ஓகே, நம்ம வந்து சர்ச்சில் போயிட்டு பசியோட சர்ச்சுக்கு போயிட்டு ஒரே ஒரு நறுக்கரணை, சின்னோண்டு வைனு, ஐ மீன் திராட்சை ரசம் குடிச்சிட்டு அதுதான் இந்த லார்ட் சப்பர்னு இப்போ நம்ம செய்கிறோம். அது இப்போ உள்ள சொசைட்டியோட பேட்டர்ன் ஆச்சு. அதுதான் இப்போ உள்ள சபையில், இப்போ உள்ள சர்ச்சில் இதுதான் நடக்குது. பட் ஆதியில் அப்படி இல்லை. ஸோ இந்த மைண்ட் செட்டோட தான் நம்ம வேதத்தை படிக்கணும். இந்த மைண்ட் செட், இந்த மாதிரி ஒரு 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 கதையில் தான், ஓகே, இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் நம்ம வேதத்தை இப்போ படிப்போம். 1 கொரிந்தியன் 11வது அதிகாரம் 17வது வசனத்தில் இப்போ நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். In the following instruction, however, I do not praise you because your meeting for worship actually do more harm than good. இது விளங்கிக்கணும். ஓகே, அப்போஸ்தலராகிய பவுல் என்ன எழுதுறாருன்னா கொரிந்தியனுக்கு, உங்களோட கூட்டம், உங்களோட வர்ஷிப் கூட்டம், உங்களோட வர்ஷிப் சர்வீஸ் வந்து நன்மை செய்யலை, தீமை தான் அதிகமாக செய்யுது. ஓகே, உங்களோட ஒன்று கூடுதல் வந்து உங்களுக்கு நன்மை வந்து கொடுக்கல, தீமை. ஓகே, தீமை தான் அதிகமாக செய்யுது. அவர் வந்து அது பாராட்டல.
Okay, I do not praise you because your service, your worship caused more harm than good. Okay, விளங்கிக்கணும். இப்போ உள்ள சபைகள் அப்படி இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன வாசிக்கிறோம்னா 21வது வசனம். ஓகே, for as you eat, each one goes ahead with his own meal, so that some are hungry while others get drunk. Haven't you got your own homes in which to eat and drink? Or would you rather despise the church of God and put it to the shame the people who are in need? Why? What do you expect me to say to you about this? Shall I praise you? Of course I don't. அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் ஏசுறாரு. என்னன்னா அங்க போட்டிருக்கு பாருங்க, each one goes ahead with his own meal. அப்படின்னு என்ன அர்த்தம்? கொரிந்தியன் தேசத்துல அந்த டைம்ல அவங்க சாப்பாடு பணக்கார கிறிஸ்தவங்களும் ஏழை கிறிஸ்தவங்களும் ஒன்னா கூடும் போது இந்த பணக்காரங்க கிறிஸ்தவங்க என்ன பண்ணிடுறாங்க, வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து வெள்ளனியாவே அது சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஓகே, ஏன்னா போட்லாக்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க, எல்லாமே ஷேர் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். பட் அந்த டைமில் அந்த தேசத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க, எடுத்துகிட்டு வந்தவங்களே அவங்களோட சாப்பாடே அவங்க சாப்பிட்ருவாங்க. அப்படின்னா சில பேருக்கு சாப்பாடு அங்கே கிடைக்கல. ஏழை கிறிஸ்தவங்க சபைக்கு வரும்போது இல்லை அந்த கூட்டத்துக்கு வரும்போது அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. ஸோ அவங்க ஏன்னா அவங்க வீட்லேருந்து எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ சர்ச்சுக்கு வராங்க, ஐ மீன் அந்த வர்ஷிப் சர்வீஸ்க்கு வராங்க, அங்கே உணவு கிடைக்கும்னு. பட் அங்கே வந்து என்ன பண்ணிடுறாங்க, இந்த பணக்கார கிறிஸ்தவங்க, அதாவது உணவு எடுத்துகிட்டு வர கிறிஸ்தவங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டு முழுங்கிடுறாங்க. ஸோ மிச்சம் யாருக்குமே இல்லை. ஸோ அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் வீட்லேயே சாப்பிட்டு இந்த பணக்கார கிறிஸ்தவங்க, ஐ மீன் சாப்பாடு எடுத்துகிட்டு வர கிறிஸ்தவங்ககிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அந்த டைமில் நீங்கள் வீட்லேயே சாப்பிட்டு வந்துடலாமே, வீட்லேயே சாப்பிட்டு அப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க, சர்ச்சில் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க கூட. ஏழை கிறிஸ்தவங்க வருவாங்க, ஓகே, பணம் இல்லாத கிறிஸ்தவங்க வருவாங்க, உணவு இல்லாமல் கிறிஸ்தவங்க வருவாங்க, ஷேர் பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த கேதரிங், இந்த சர்வீஸ் வந்து, இந்த நற்கரணை சர்வீஸ் வந்து ஒருத்தர் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து பரிமாறுங்க, ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க. ஆனால் அவங்க ஷேர் பண்ணல. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, உங்கள் கூட்டம் வந்து எனக்கு பிடிக்கல, நீங்கள் பண்ணுற கூட்டம் வந்து நீங்களே சாப்பாடு எடுத்துகிட்டு வருவீங்க, நீங்களே தனித்தனியாக சாப்பிட்டு மற்றவங்களாம் பசியோடு இருக்காங்க, மற்ற ஏழை கிறிஸ்தவங்களாம் பசியோடு இருக்காங்க. இதுவா லார்ட் சப்பர்னு அவர் கேட்குறாரு. இதுதான் நீங்கள் வந்து வர்ஷிப்னு சொல்லிட்டு செய்கிறீங்களா அப்படின்னு அவர் ஏசுறாரு. ஓகே, இது விளங்கிக்கணும். அதனால தான் அங்கே போட்டிருக்கு, ஈச் ஆஃப் யூ கோஸ் அஹெட் வித் ஹிஸ் ஓன் மீல். அப்படின்னா சொந்தமாக எடுத்துகிட்டு வர சாப்பாடு அவங்களே சொந்தமாக சாப்பிட்றாங்க, மற்றவங்களுக்கு யாருக்கும் ஷேர் பண்ணுறது இல்லை. ஸோ தட் சம் ஆர் ஹங்க்ரி while others get drunk. others get drunkனா அவங்களோட கலாச்சார பிரகாரம் அவங்க வந்து இந்த வைன்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ என்னன்னா அந்த கேதரிங் மக்கள் வர்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு குடித்து ஜம்முன்னு ஆயிட்டாங்க. அப்போ மற்ற ஏழை கிறிஸ்தவங்க வரும்போது அவங்களுக்கு பந்தியில் சாப்பாடு இல்லை, ஓகே, பட்டினியாக இருப்பாங்க. ஸோ அதனால் பவுல் ஏசுறாரு, நான் உங்களை பாராட்டணுமா? இல்லையே, நான் உங்களை பாராட்ட தேவையில்லைன்ட்டு அவர் டோஸ் விடுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் அவர் விளக்கம் கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்துவோட உடன்படிக்கை, இந்த ரத்தமும் சரீரமும், ஓகே, த பாடி அண்ட் த பிளட் ஆஃப் கிரைஸ்ட் பற்றி சொல்கிறாரு. அதோட மீனிங் பற்றி நம்ம 23 நம்ம வாசிச்சுக்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வசனத்துக்கு வரும், அதாவது 27வது வசனம். It follows that if anyone eats the Lord's bread or drink from his cup in a way that dishonor him, he is guilty of sin against the Lord's body and blood. ஓகே, ஸோ ஒருவன் அந்த பிரெட் அண்ட் வைனை வந்து அன்வர்தி மேனரில் சாப்பிட்டா, ஓகே, அன்வர்தி மேனரில், உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லலை, ஓகே, அந்த தகுதின்னு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு அங்கே போடல, அந்த செயல், ஓகே, நீங்கள் வந்து சாப்பாடே யாருக்கும் ஷேர் பண்ணாமல் அந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் வந்து ஜஸ்ட் அந்த பிரெட் மட்டும் இல்லை, சர்ச்சில் கொடுக்குற அந்த பிரெட் மட்டும்தான் பாடி ஆஃப் கிரைஸ்ட் இல்லை, அது சிம்பிள் தான். ஓகே, இட் சிம்பிளைஸ் த பிரெட், த பாடி ஆஃப் கிரைஸ்ட். பட் உண்மையான பாடி வந்து
உங்களோட பக்கத்தில் இருக்காங்களே, உங்களோட சகோதரன், உங்களோட சகோதரி, உங்களோட சபையில் இருக்கிற மெம்பர்ஸ், அவங்க தான் வந்து உண்மையான பாடி ஆஃப் கிரைஸ்ட். அவங்கள நம்ம வந்து மதிக்காம இந்த நற்கருணை நம்ம சாப்பிட்டா அது பிரயோஜனம் இல்லை, அது வந்து டிஸ்ஆனர் ஃபார் காட். ஓகே, அவனை வெறுத்துட்டு இதை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றவங்க தான் they are eating in a dishonor way. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட குணம் உங்களுக்கு தெரியும். ஓகே, அவரோட பாவ மன்னிப்பு பற்றி உங்களுக்கு தெரியும். நம்மளையும் அதே போல் பாவ மன்னிப்பு கொடுக்க சொல்கிறாரு. ஓகே, மற்றவங்க கூட ஷேர் பண்ண சொல்கிறாரு. ஓகே, இல்லாதவங்க கிட்ட வந்து நம்ம வந்து மனம் இறங்கி அவங்களுக்காக வந்து என்னென்ன செய்யணும்னு நம்ம ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஸோ த பாடி ஆஃப் கிரைஸ்ட் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் த பிரெட். த பாடி ஆஃப் கிரைஸ்ட் வந்து உங்கள் சபையில் இருக்கிற, உங்கள் சர்ச்சில் இருக்கிற அந்த ஜனங்கள். அவங்க கூட நம்ம பகையை வச்சுக்கிட்டு இல்லை கோவம் வச்சுக்கிட்டு அதை நம்ம சாப்பிட்டா அது வந்து டிஸ்ஆனர் ஃபார் காட். ஓகே, அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏழை பணக்காரன், இந்த ஸ்டேட்டஸு, நான் இவனை விட பரிசுத்தவான் இல்லை, அவங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்து சில ஏழை கிறிஸ்தவங்க வருவாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்து நம்ம கணிப்பு போடுவோம், அவங்க கூட உட்காரக்கூடாது, இந்த மாதிரி நம்ம விலகி இருப்போம். அதுக்கப்புறம் நற்கருணை வரும்போது மட்டும் நம்ம பரிசுத்தவான் போல நம்ம சாப்பிடுவோம். அது வந்து டிஸ்ஆனர். அதுதான் பவுல் எழுதுறாரு. ஓகே, நம்மளோட பாடி ஆஃப் கிரைஸ்ட் வந்து இந்த சபையில் இருக்கிற மக்கள் தான். அவங்களுக்காக தான் நம்ம சபைக்கு போகிறோம், அவங்க கூட ஃபெலோஷிப் வச்சுக்கிறது, ஒரு ஐக்கியம் வைக்கிறது. அந்த ஐக்கியமே இல்லைன்னா நம்ம நற்கருணை சாப்பிட்றதுக்கு ஒரு பலனும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்கிறாரு, அந்த பலன், ஓகே, நீங்கள் அப்படி செய்யும் போது, நீங்கள் வந்து மற்றவங்களை வெறுத்துட்டு அது சாப்பிடும் போது, இல்லை உங்களோட பாடி ஆஃப் கிரைஸ்டே நீங்கள் உங்களோட சகோதரன் சகோதரி கூட நீங்கள் வந்து ஒரு ஒரு மனக்கசப்பு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வரும், உங்களுக்கு மரணம் வரும்ன்ற. ஏன்னா அந்த பந்தி, அந்த லார்ட் சப்பர் வந்து அது ஒரு முக்கியமான பரிசுத்தமான பந்தி. அது நம்ம புசிக்கும் போது நம்மளோட சுற்றி இருக்கிற சகோதரன் சகோதரி கூட நம்ம சமாதானமாக இருக்கணும். ஓகே, நம்ம சமாதானமாக இருக்கணும், எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கணும், எல்லாத்தையும் மன்னிக்கணும். அதுதான் தகுதி. ஓகே, இட் இஸ் நாட் நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அதனால நான் தகுதி, அது இல்லை. ஓகே, பிகாஸ் ஆண்டவர் நம்மளுக்காக வந்தார், பாவிகளுக்காக வந்தார். அப்போ அது பாவியோட பந்தி தான். ஆனால் சபையில் ஒரு கூட்டத்தில் நம்ம ஒன்றா இருக்கும் போது அதில் வந்து நம்ம ஏற்றுத்தாழ்வு பார்க்கக்கூடாது, பணக்காரன் ஏழை பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம மன்னிக்கணும், எல்லாத்தையும் நம்ம வந்து சமாதானமாக இருக்கணும். அப்படி நீங்கள் சாப்பிடும் போது, ஓகே, ஒருவேளை தகுதி இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வரும், உங்களுக்கு வந்து பலவீனம் வரும், உங்களுக்கு வந்து மரணம் வரும்னு போட்டிருக்குன்னா, ஒருவேளை கரெக்டான வேலை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, தப்பான வழியில் சாப்பிட்டா நம்மளுக்கு தெரியும் என்னென்ன நடக்கும்னு. கரெக்டான வழியில் சாப்பிட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க, கரெக்டான வழியில் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் நோய் சுகமாகும், உங்கள் நோய் வந்து சுகமாகும். எத்தனையோ டெஸ்டமோனி இருக்கு, எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த டெஸ்டமோனியை நீங்கள் தட்டி பாருங்கள், எத்தனையோ பேர் சொல்லி இந்த நற்கருணை அவங்க கரெக்டாக சாப்பிட்டதுனால அவங்க நோய் சுகமாக இருக்குது. அவங்களோட ஆயுள் டாக்டர் சொல்லிடுவான், இத்தனாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அவங்க முடியாது, ஆனால் அவங்க இன்னும் 20 வருஷம் வாழ்ந்துருப்பாங்க. ஓகே, நிறைய பேருக்கு கண்ணு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி சாட்சிலாம் இருக்குது. இது சாப்பிட்டு கண்ணு நல்லா இருக்கு. பிகாஸ் the body and the blood of Christ is not a curse. ஓகே, அது வந்து சாபம் இல்லை. அது சாப்பிட்டீங்கன்னா, ஏன்னா பவுல் பாருங்க எழுதிருக்காரு, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிடுவீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து தகுதி, நீங்கள் தானே சோதிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா, நீங்கள் தப்பாக சாப்பிட்றாதீங்க. சாப்பிட்டா நோய் வரும்னு அது உண்மையாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆண்டோட ரத்தமும் சரீரமும் அது பண்ணிடுமா? ஆண்டோட ரத்தமும் சரீரமும் நம்மளுக்கு உயிர் தான் கொடுக்கும். பட் நம்ம சோதிச்சு பார்க்கணும். அதுதான் பவுல் எழுதுறாரு. ஓகே, கொரிந்தியன் தேசத்துக்கு
அங்கே எழுதுறாரு, உங்களுக்கு வந்து நீங்கள் ஏற்றத்தாழ்வு பார்க்குறீங்க. நீங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்த வேகத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு மந்தமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் லார்ட் சப்பர் சாப்பிட்றீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்கல. மற்ற ஏழைங்களுக்கெல்லாம் ஏழையாக இருக்கிறவங்க பட்டினியாக இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அது சாப்பிட்றது என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு அந்த அந்த கம்பேஷன் இல்லை, எல்லாமே சாப்பிடணுமே அப்படின்னு இல்லை. அதனால தான் இந்த வசனம் அங்கே எழுதுறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த தகுதி அப்படின்னு சொல்லும் போது அந்த தகுதியோட அர்த்தம் வந்து நம்ம இருதயத்தை சோதிச்சு பார்க்கணும். இன்னொரு ஆளை நம்ம காயப்படுத்தியிருக்கோமா, இன்னொரு மற்ற சபை மக்கள் இல்லை மற்ற மெம்பர்ஸ் ஆஃப் த சர்ச் நம்ம காயப்படுத்தியிருக்கோமா, நம்ம சொல்லாலேயோ செயலாலேயோ அவங்க கூட ஒப்புரவாகுங்க, அவங்க கூட சமாதானமாகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். அதுக்கப்புறம் இந்த நற்கரணை எடுத்து பாருங்களேன். உங்களுக்கு அது சுகத்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும். உங்களோட நோயிலேருந்து உங்களுக்கு ஆண்டவர் மீட்டு கொடுப்பார். ஓகே, அதுதான் கரெக்டான வே ஆஃப் டேக்கிங் த கம்யூனியன். ஓகே, ஸோ அதனால தான் வந்து இதை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. என்னடா இந்த வசனம் வந்து ஒருவேளை தகுதி இல்லாமல் நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு நோய் வருமோ, நம்மளுக்கு மரணம் வந்துடுமோ. ஓகே, அப்படி கூட சில பேர் யோசிக்கிறவங்க இருக்கீங்க. பட் நம்மளோட தேவன் இயேசு கிறிஸ்து வந்து நோய் கொடுக்குற தேவன் இல்லை. அப்படி நோய் வந்தாலும் உங்களை கைவிட போகிறதும் இல்லை. ஓகே, மரணமும் அதே போல தான். எல்லாத்துக்கும் மரணம் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, மரணம் வந்தாலும் ஒருத்தன் மரித்தாலும் இயேசுக்குள்ள அவன் பிழைப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த நற்கருணை, த பாடி அண்ட் த பிளட் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் கிறிஸ்டியன். அது நம்ம சாப்பிடணும். ஓகே, ஒருவேளை உங்களோட மனதில் உங்களோட மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கலக்கமோ இல்லை ஏதோ ஒரு போராட்டமோ இருந்துச்சுன்னா ஜெபம் பண்ணுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. ஏன்னா பவுல் சொல்லியிருக்கிறாரு, தன்னை தானே சோதிச்சு பார்த்துட்டு எடுக்க சொல்கிறாரு. அப்படி இப்போ எடுக்க சொல்லலை. அவர் சொல்கிறாரு, தன்னை தானே சோதிச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லலை. தன்னை தானே சோதிச்சு பார்த்துட்டு அப்புறம் எடுங்க. ஸோ கண்டிப்பாக எடுக்கணும். பட் சோதிச்சு பாருங்கள். நம்ம யாராவது காயப்படுத்தியிருக்கோமா, சொல்லாலேயோ செயலாலேயோ? நம்ம சர்ச்சில் சமாதானம் இருக்கா? நம்மளோட சர்ச் மெம்பர்ஸ் கூட சமாதானம் இருக்கா? நம்ம குடும்பத்தில் சமாதானம் இருக்கா? நம்மளோட மனைவி கூட சமாதானம் இருக்கா? நம்ம குழந்தைங்க கிட்ட சமாதானம் இருக்கா? இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இதுதான் 1 கொரிந்தியன்ல தகுதியை பற்றி எழுதியிருக்கு. சில பேர் வந்து நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அதனால் நம்ம எடுக்கலை அப்படின்னு இல்லை. ஓகே, நம்மளோட பாவம் ஆண்டவர் சிலுவையில் சுமந்துட்டார். சில பேர் வந்து நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அதனால நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் அப்படின்னு யோசிக்காங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, தன்னை பரிசுத்தமாக நினச்சிக்கிட்டு அதை சாப்பிடுவாங்க. இல்லை, அது மெல்லிசான கோடு. நம்ம பெருமையும் அடையக்கூடாது, தோல்வியும் அடையக்கூடாது. நம்ம பாவின்னு சொல்லிட்டு நம்மளை மிதிக்கக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் தோத்துட்டாருன்னா வேற கதை. சிலுவையில் இயேசு கிறிஸ்து தோத்துட்டாருன்னா இது நான் பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையை ஜெயிச்சதுனால உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஸோ பாவம் வந்து உங்களை நற்கரணை எடுக்கிறதுக்கு தடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து பார்ட் 1 ஆஃப் திஸ் ஹோலி கம்யூனியன். ஏன்னா இது நீட்டாக இருக்கும், இன்னும் நிறைய பேசணும். ஸோ பார்ட் 2 வந்து இந்த பிரேட்டை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, இந்த நற்கரணை பற்றி நம்ம இன்னும் அடுத்த இதில் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் கேட்டதுக்காக நன்றி. ஓகே, சில பாயிண்ட் விட்டுருந்தா நம்ம ஃபாலோ அப் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த தகுதி வந்து it is not because we, it is because of Jesus we are made worthy. ஸோ அந்த நற்கரணை சாப்பிட்றதுல வந்து பாவ மன்னிப்பு கேட்டுட்டு சாப்பிடுங்க, அது உங்களுக்கு பேலன் கொடுக்கும். ஓகே, ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லாத்துக்கும் பிரைஸ் தி லார்ட். 20+ ஆண்டுகள் திருவிருந்து ஆய்ந்த கைரோப்ராக்டர் ஜான் மில்லர்
அவர் இதை நினைவு சின்னம் மட்டும் அல்ல, குணப்படுத்தும் உணவு என்று தெளிவாக கண்டார். திருவிருந்து அவருக்கு தினசரி பரிமாற்றமாக மாறியது. அவர் துண்டு துண்டாக மென்று என் நோயை அவர் குணப்படுத்துவதற்காக பரிமாறிக்கொண்டதாக கூறுகிறார். டாக்டர் மில்லரின் சொந்த குணப்படுத்துதல் இப்படித்தான் நடந்தது. அவருக்கு நாள்பட்ட தலைவலி இருந்தது. அவர் தினமும் திருவிருந்து எடுத்து இயேசுவின் உடைந்த உடலில் கவனம் செலுத்தியதால் அவை மறைந்து விட்டன. ஒரு கார் விபத்திற்கு பிறகு ஒரு இரவு திருவிருந்தின் போது அவரது நண்பரின் புற பார்வை மீட்டெடுக்கப்பட்டது. எப்ஸ்டீன் பார்வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் கல்லீரலில் 40% அழிக்கப்பட்டது. அவர் ஒரு நாளைக்கு 3 முறை திருவிருந்து எடுத்தார். ஒரு வருடம் கழித்து அவரது கல்லீரல் முழுமையாக குணமடைந்தது. புளோரிடாவை சேர்ந்த ஒரு போதகருக்கு சிறுநீரக புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. அவரது தாயார் மருத்துவமனைக்கு திருவிருந்து கொண்டு வந்த பிறகு அவர் குணமடைய தொடங்கினார். ஜெசிகா குனோவின் தாத்தா பாஸ்டர் ராய் பாஸ்டர் அவருக்கு குணப்படுத்த முடியாத சிறுநீரக புற்றுநோய் இருந்தது. அவர் தினமும் திருவிருந்து எடுக்க தொடங்கினார். இயேசு அவருக்கு தோன்றி அவரை குணப்படுத்தினார். அவரது புற்றுநோய் நீங்கியது மட்டுமல்லாமல் அவர் புதிய சிறுநீரகங்களை பெற்றார். அதை அவரது நாத்திக மருத்துவர் சரிபார்த்தார். பின்னர் அவர் ஒரு கடவுள் இருக்க வேண்டும் என்று கூறினார். தேவனின் குணப்படுத்தும் வல்லமையை பற்றி சாட்சி கூறிய பிறகு ராய் மேலும் 20 ஆண்டுகள் வாழ்ந்தார். கர்த்தருடைய பந்தியை எடுத்துக் கொள்வதன் மூலம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக